வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 2 குழந்தைகள் தங்கள் கைகள், கால்கள் மற்றும் கருவிகளை பயன்படுத்தி எப்படி அளப்பது என்று கற்றுக்கொள்வதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதையை நாம் பார்க்க போகிறோம். தொடங்குவோமா? டியா மற்றும் சாம் இருவரும் உடன் பிறந்தவர்கள். கோடை விடுமுறை காலமாக இருந்தது. அவர்கள் கிராமத்தில் இருக்கும் தங்கள் பாட்டியின் வீட்டிற்கு சென்றார்கள். பாட்டியின் வீடு சிறியதாகவும் வசதியாகவும் இருந்தது. அங்கு ஒரு தோட்டம், ஒரு மர ஊஞ்சல், நாற்காலி மற்றும் தரையில் மென்மையான படுக்கைகள் இருந்தன. ஒரு மாலை டியா மற்றும் சாம் தங்கள் படுக்கையை தயார் செய்ய ஒரு பெரிய வண்ணமயமான போர்வையை விரித்துக் கொண்டிருந்தனர். டியா கூறினாள், படுக்கையை அழகாகவும் நேர்த்தியாகவும் விரிப்போம். சாம் கூறினான், இந்த போர்வை எவ்வளவு நீளம் இருக்கிறது என்று பார்ப்போம். பாட்டி அருகில் இருந்த தனது மர ஊஞ்சல் நாற்காலியில் அமர்ந்து மெதுவாக முன்னும் பின்னும் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தார். அவர் சிரித்துக்கொண்டே அவர்கள் செயலை கவனித்தார். அவர் நினைத்தார், இந்த குழந்தைகள் இன்று ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். டியா தனது கையை முழங்கையிலிருந்து விரல் நுனி வரை நீட்டினாள். இது 1 முழம் என்று அவள் சொன்னாள். சாம் அவளைப் போலவே செய்தான். டியா கூறினாள், நமது முழங்கையை பயன்படுத்தி இந்த போர்வையை அளப்போம். அவர்கள் போர்வையின் ஓரத்தில் தங்கள் கைகளை வைத்து ஒன்றாக எண்ணத் தொடங்கினார்கள். 1, 2, 3, 4. டியா கூறினால், போர்வை 4 முழம் நீளம் உள்ளது. சாமும் அதே போல செய்து எண்ணினான். 1, 2, 3, 4, 5. சாம் கூறினான், எனக்கு 5 முழம் வந்தது. அவர்கள் அதிர்ச்சியுடன் ஒருவருக்கொருவர் பார்த்தனர். பாட்டி ஊஞ்சலில் அமர்ந்து சிரித்தார், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. டியா தனது கையை கட்டை விரலிலிருந்து சுண்டு விரல் வரை விரித்தாள். நாம் சாம் முறையை முயற்சிப்போம் என்று அவள் சொன்னாள். அவர்கள் போர்வையின் ஓரத்தில் தங்கள் கைகளை அடுத்தடுத்து வைத்து ஒன்றாக எண்ணினார்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. டியா கூறினால், எனக்கு 8 சான் வந்தது. சாம் அதே போல செய்து எண்ணினான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சாம் கூறினான், எனக்கு 10 சான் வந்தது. அவர்கள் சிரித்தனர். டியா கூறினால், உன்னுடைய கை சிறியது. டியா எழுந்து நின்று தனது காலடி மூலம் போர்வையை அளந்தாள். அவள் சத்தமாக எண்ணினாள். 1, 2, 3, 4, 5, 6. டியா கூறினால், எனக்கு 6 காலடிகள் வந்தன. சாம் அதே போல செய்து எண்ணினான். 1, 2, 3, 4, 5, 6, 7. சாம் கூறினான், எனக்கு 7 காலடிகள் வந்தன.
அடுத்து அவர்கள் தங்கள் உள்ளங்கைகளை விரித்து போர்வையின் குறுக்கே வைத்து எண்ணினார்கள். டியா எண்ணினால் 1 2 3 4 5 6 7 8 9 10. டியா கூறினால் 10 உள்ளங்கை அகலங்கள். சாம் எண்ணினான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சாம் கூறினான் 12 உள்ளங்கை அகலங்கள். அவர்கள் இருவரும் குழப்பமடைந்தனர். டியா கூறினால், ஏன் நம்முடைய விடைகள் எப்போதும் வேறாக இருக்கின்றன? பாட்டி சிரித்துக்கொண்டே மெதுவாக தனது ஊஞ்சலை நிறுத்தினார். அவர் எழுந்து நின்று அவர்கள் அருகில் வந்தார். பாட்டி கனிவுடன் கூறினார், உங்கள் கைகள், கால்கள் மற்றும் முழங்கால் ஒரே அளவில் இல்லை. அதனால்தான் உங்கள் விடைகள் வெவ்வேறாக இருக்கின்றன. சாம் கேட்டான், அப்படியானால் சரியான விடையை எப்படி பெறலாம்? பாட்டி கூறினார், நிலையான கருவிகளை கொண்டு. பாட்டி தனது அலமாரிக்கு சென்று 2 பொருட்களை எடுத்து வந்தார். அவற்றை டியா மற்றும் சாமிடம் காட்டினார். அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், இது ஒரு அளவுகோல். இது உறுதியாகவும் நேராகவும் இருக்கும். எழுதுகோல்கள் அல்லது புத்தகங்கள் போன்ற சிறிய பொருட்களை அளவிட நாம் இதை பயன்படுத்துகிறோம். இது அளவை சென்டிமீட்டர்களில் சொல்கிறது. நாம் இதை சுருக்கமாக சென்டிமீட்டர் என்று அழைக்கிறோம். பிறகு பாட்டி நீளமான, வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கருவியை பிடித்தார். இது அளவிடும் நாடா என்று அவர் கூறினார். இது மென்மையாகவும் நீளமாகவும் இருக்கும். கட்டில் அல்லது போர்வை போன்ற பெரிய பொருட்களை அளவிட இதை பயன்படுத்துகிறோம். அவர் கூறினார், இவை நிலையான கருவிகள். அனைவரும் இதையே பயன்படுத்துகிறார்கள். இவை அனைவருக்கும் ஒரே மாதிரியான விடையை தரும். டியா மற்றும் சாம் அந்த அளவிடும் நாடாவை பயன்படுத்தி போர்வையை அளந்தார்கள். இருவரும் சேர்ந்து சத்தமிட்டனர், இது 150 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. அவர்கள் கைத்தட்டி சிரித்தார்கள். எங்களுக்கு ஒரே விடை கிடைத்துவிட்டது. பாட்டி மெதுவாக சிரித்துவிட்டு மீண்டும் தனது ஊஞ்சலில் அமர்ந்தார். டியாவும் சாமும் தங்கள் புத்தகங்கள், மேசை, பொம்மைகள் மற்றும் படுக்கைகள் என அனைத்தையும் அளவிடத் தொடங்கினர். நாம் சான், முழம் மற்றும் காலடிகளை வேடிக்கைக்காக பயன்படுத்தலாம். ஆனால் சரியான விடைகளை பெற அளவுகோல், அதாவது ரூலர் அல்லது அளவிடும் நாடாவை பயன்படுத்துங்கள். டியா மற்றும் சாமை போல நீங்களும் ஒரு புத்திசாலித்தனமான அளப்பவராகி கண்டுகளித்தமைக்கு நன்றி. செயல் 1. அளவுகோலை பயன்படுத்தி அளவிடுதல். ஓர் அளவுகோலை எடுத்து ஒரு எழுதுகோல், அழிப்பான் அல்லது ஒரு சிறிய பெட்டியை அளவிடுங்கள். அதில் சென்டிமீட்டர் அளவில் உள்ள எண்ணை கவனியுங்கள். அது எவ்வளவு நீளம் இருக்கிறது என்பதை எழுதி வையுங்கள். செயல் 2. உங்கள் கால்களை பயன்படுத்தி அளவிடுங்கள். ஒரு பாய் அல்லது
விரிப்பை உங்கள் கால்களால் அளவிடுங்கள். அதன் விளிம்பில் குதிங்கால் முதல் விரல் வரை வைத்து நடக்கவும். உங்கள் அடிகளை எண்ணுங்கள். எத்தனை அடிகள் ஆனது என்பதை எழுதி வையுங்கள். இப்போது மற்றவரை முயற்சி செய்ய சொல்லுங்கள். உங்கள் இருவருக்கும் ஒரே எண்ணிக்கை வருகிறதா? பகுதி ஆ. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதிலை டிக் செய்யவும். கேள்வி 1. டியா மற்றும் சாம் போர்வையை அளவிட முதலில் எதை பயன்படுத்தினார்கள்? ஆ. அளவுகோல். ஆ. முழம். இ. அளவிடும் நாடா. இ. புத்தகம். கேள்வி 2. அவர்களின் பதில்கள் வெவ்வேறாக ஏன் இருந்தது? ஆ. அவர்கள் என்ன மறந்தனர். ஆ. போர்வை சிறியதாக இருந்தது. இ. அவர்களின் கைகள் மற்றும் கால்கள் வெவ்வேறு அளவிலுள்ளன. இ. மழை பெய்தது. கேள்வி 3. எது எல்லோருக்கும் ஒரே பதிலை தரும் கருவி? ஆ. கால். ஆ. சான். இ. அளவுகோல். இ. கை. கேள்வி 4. பெரிய பொருட்களை அளவிட தாய் தாத்தா எதை பயன்படுத்தினார்? ஆ. எழுதுகோல். ஆ. கம்பி. இ. அளவிடும் நாடா. இ. புத்தகம். கேள்வி 5. அளவிடும் நாடாவை பயன்படுத்திய போது போர்வையின் நீளம் எவ்வளவு இருந்தது? ஆ. 100 சென்டிமீட்டர். ஆ. 150 சென்டிமீட்டர். இ. 90 சென்டிமீட்டர். இ. 200 சென்டிமீட்டர். பகுதி ஆ. கோடிட்ட இடங்களை நிரப்பவும். சரியான வார்த்தையை எழுதுங்கள். உதவி பெட்டியை பயன்படுத்துங்கள். உதவி பெட்டி அளவுகோல் அல்லது முழம் அல்லது சான் அல்லது நிலையான அல்லது ஒரே. கேள்வி 1. டியா முழங்கையிலிருந்து விரல்கள் வரை அளவிட தனது டேஷ் முறையை பயன்படுத்தினாள். கேள்வி 2. உங்கள் விரித்த கையால் அளவிடும்போது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 3. ஒரு டேஷ் கருவி எல்லோருக்கும் சரியான பதிலை வழங்கும். கேள்வி 4. ஒரு டேஷ் சென்டிமீட்டர்களில் அளவிட பயன்படுத்தப்படுகிறது. கேள்வி 5. டியா மற்றும் சாம் டேஷ் பதிலை பெற்றதால் கைத்தட்டினர்.